பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். 2026 ஆண்டு 3ஆம் மாசம் 26ஆம் தேதி கௌரவ நகரசபை உறுப்பினர்களின் 10வது அமர்வு இன்று காத்தாங்குடி நகரசபையில் காலை 10 மணிக்கு இடம்பெற்றது. அல்ஹம்துலில்லாஹ், நான் உட்பட 18 பேரும் சபை அமர்வில் கலந்து கொண்டார்கள். அந்த நிகழ்வில் பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்துக்கு அமைவாக சென்ற முறை எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் நகரசபை அமர்வில் உள்ள கூட்டறிக்கையில் உள்ள திருத்தங்களை மேற்கொள்ளும் போது கௌரவ உறுப்பினர்கள் கேள்வி கேட்ட போது காத்தாங்குடி மத்திய கல்லூரியில் அமைக்க போகின்ற விடயம் சம்பந்தமாக, உதாரணமா சபை அமர்வுக்கு வரும்போது நகரசபையில கௌரவ உறுப்பினர்களுக்கான அஜெண்டா அதுக்குரிய பட்டியல் அனுப்பும் போதோ அதுக்குரிய விடயங்கள்ல ஆரம்பத்தில் ரிக்வஸ்ட்ல கூட சொல்லப்படும். உதாரணமா காத்தாங்குடியில படகு சேவை ஆரம்பித்த சம்பந்தமான கலந்துரையாடி தீர்மானம் நிறைவேற்றப்படாத மாதிரி காத்தாங்குடி தேசிய பாடசாலை சம்பந்தமா கலந்துரையாடி தீர்மானங்கள் நிறைவேற்றுவதுதான் இருக்கு. அதுக்கு பிறகுதான் தீர்மானங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். அதுக்கு அமைவாகத்தான் காத்தாங்குடி தேசிய பாடசாலையில் உள்ள விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இனி அதை ஒரு பெரிய விடயம் அல்ல. காத்தாங்குடி பாடசாலைங்கிறது எமது ஊருக்குரிய ஒரு பிரதான சொத்து பாடசாலை. அந்த பாடசாலையானது அதுக்கு மத்திய மகா வித்தியாலயத்தில் கிட்டத்தட்ட எங்களை டாக்டர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா சார் அரசியல் பிரமுகர் காலத்திலிருந்து இன்று வரையும் அந்த பாடசாலைக்கான 7 மாணவரையும் சகல அபிவிருத்தி பணிகளையும் எங்கேயும் நடைபெற அபிவிருத்தி பணிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோன்று குறைபாடாக உள்ள விடயம் 400 ரெக்கவுண்ட் செய்ய வேண்டியது இன்ஷா அவருடைய உதவியோடு இன்ஷா அல்லாஹ் எதிர்வார காலங்களில் 400 மீட்டர் ஓடுதளம் உண்டு அந்த பாடசாலைக்காக அமைப்பதற்கு காத்தாங்குடி நகரசபையும் பாடசாலை நிர்வாகமும் அதுக்குரிய வேலை திட்டங்களை செயல்படுவதற்குரிய வேலை திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுபோன்று பாடசாலைக்கான ஒரு சுற்றுமதில் இன்ஷா அல்லாஹ் ஒரு ஆர்கிடெக்ட் டிசைன் கொண்ட ஒரு சுற்றுமதில் பாடசாலை அவங்களுடைய பாடசாலைக்குரிய எல்லையில தற்பொழுதுகிற இடங்கள் நாங்கள் அந்த மதுரை அமைப்பது, அந்த இடப்பட்ட பகுதிகளில் இன்டர்லோக்கல்லோ காபட் பதிப்பது, வடிகானலுக்கு மூடிவிடுவது, இந்த வேலை திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் இடம்பெறதுக்குரிய வேலைகள் எல்லாம் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தேவைப்பட்டால் வெள்ளி சனி ஞாயிறு தினங்கள்ல அந்த இடங்கள்ல டூரிசம் பார்க் பண்ணுவாங்க. 400 ட்ரக் ஆக்கப்பட்டீங்கன்னா பாடசாலைக்கு கிழக்கு மாகாண சகல பாடசாலைகளும் அந்த இடத்துக்கு வருகை கூடும். அந்த இடத்துல 400 அவங்க பாராக்கள் அந்த பார்க்கிங் வசதியை பாய்ப்பாங்க. காலை நேரங்கள்ல அந்த இடத்தை ஒரு எக்ஸசைஸ் செய்யற வாக்கிங் பார்த்தா பாய்ப்பாங்க. அது ஒரு சுத்தமான சுகாதாரமான ஆர்கிடெக்ட் இடமாக அந்த இடம் மாறும். உன்னை நான் உங்களுக்கு மக்கள் மத்தியில காத்தாங்குடியை சேர்ந்த மக்கள் மத்தியில அங்க சொல்ல விரும்பினான். ஆரம்பத்துல கடற்கரை அபிவிருத்தி செய்ய போன இடத்துல கடற்கரை அபிவிருத்தி உடனடியாக இந்த ஊர்ல யாரு இன்றைக்கு அன்று வரை இருக்காங்களோ உடனடியாக அவங்கள்தான் அந்த பேருடையவர்கள் தான் இந்த கடற்கரை அபிவிருத்தியை தடை செஞ்சார்கள். அதுபோன்று ஆத்தங்கரை அபிவிருத்தி செய்ய போகக்குள்ள அதையும் தடை செஞ்சார்கள். பிரதான வீதியில் அபிவிருத்தி செய்ய போகல அதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு பேசினாங்க. ஊர் வீதியை செய்ய போகல அதுக்கும் நிறைய வழக்குகளை விட்டு அதுக்கு பிரச்சனையை உருவாக்கினாங்க. இது போன்றுதான் காத்தாங்குடியில் ஹிஸ்புல்லா கலாச்சார மண்டபம் கட்டப்பட்ட போது எங்களது உதாரணமா சொல்ல போனா உலமாக்களை தூண்டி விட்டு உலமாக்கள் மிம்பர்ல கூட கொத்துபா ஓதி கலாச்சார மண்டபம் அனாச்சார மண்டபம் கொண்டு பேசினாங்க. ஊர் அழிய போட்டு பேசினாங்க. அது மாதிரி புரதான முஸ்லீம்கள் வரலாறு கொண்ட இலங்கை முஸ்லீம்கள் வந்த வரத்தான் 100% உங்களுக்கு அருமை இல்லை என்று பல அமைச்சர்கள், பல புத்தகங்கள், பல நிறுவனங்கள், பல தீவிரவாத அமைப்புகள் வெளியிட்டதுக்கு பிறகு நாங்கள் எங்களது டாக்டர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா கண்ட கனவுக்கு அமைவாக அது ஒரு புராண நூதன சாலை கட்டப்பட்டுச்சு. அந்த நூதன சாலையை இழுத்து மூட வேண்டும், அதை செய்ய வேண்டும், உலமாக்களை வச்சு அதுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அதை திட்டமிட்டு மூட வச்சு அது ஹராம் என்று 10 வழங்கப்பட்டு அப்படி திட்டமிட்டு மூடினாங்க. இன்ஷால்லா இன்றைக்கு அதே உலமாக்களை வந்து அது சொத்துப்பால விம்பர்ல ஓதுறாங்க, வெளியூர்ல ஓதுறாங்க, காத்தாங்குடி பாருங்க சொல்றாங்க மியூசியத்தை. அதுதான் முடிதான். இதுதான் நம்ம ஊர்ல நடக்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சி.
இதை நீங்க தெளிவா விளையணும். இந்த ஊருக்கோ டாக்டர் எம்எல்ஏ இஸ்புல்லாக்கோ எங்களுக்கோ இந்த ஊரை கனவு பண்றீங்க எப்படி செய்யுது அதுக்கேற்ற மாதிரி இந்த ஊரின் சாதா இடம்பெறும். அது போன்று இன்றைக்கு இடம்பெறுகின்ற அபிவிருத்தி எல்லாத்துக்கும் அதே அன்றைக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ அதே பாணி அதே உடுப்பு போட்டார்கள் அதே ஆக இந்த எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் இது ஊருக்குரிய தேவை, இஸ்புல்லாசருக்குரிய தேவையும் இல்லை, தவசால அஸ்பருக்கு தேவையான தேவையும் இல்லை, சபைக்கு தேவை ஊருக்குரிய தூர நோக்கத்தை சிந்திச்சு காட்டாமுடியை பற்றி சிந்திச்சு நாங்கள் செய்கிற அபிவிருத்தியை இன்ஷா அல்லாஹ் எந்த அபிவிருத்தியும் பயிராக சக்சஸ் செஞ்சிருக்கும். இது ஊர்ல உள்ள தேசிய பாடசாலை அதிபர், அதோட தேசிய பாடசாலை நிர்வாகம், பழைய மாணவர் சங்கம், எஸ்டிஸ்டி சகலோடையும் கலந்துரையாடியா இது இந்த அபிவிருத்திகள் உடன்பாடோட அதோட ஜெட்டியோட அனுமதியோட கல்வி அமைச்சோட தொடர்புட பாடலோட இன்ஷா அல்லாஹ் இது போட்ட அபிவிருத்தி இடம்பெறும். அதுக்கு நீங்க எல்லாரும் சும்மா பொலிட்டிக்கலை விட்டு போட்டு சும்மா அவங்களோட கதையில விட்டு போட்டு நேற்று வந்த காலங்களான கதையை விட்டு போட்டு நீங்க எல்லாம் தெளிவான சிந்தனை தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு திட்டணும். இதெல்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஊருங்கிறது காத்தாங்குடி சகல விடயங்கள்லையும் காத்தாங்குடி நகரசபை நாங்க முன்னெடுத்து வேலை செஞ்சுட்டு வரோம். எல்லா மக்களும் ஒத்துழைப்பா இருக்கிறீங்க, ஒத்தியாசையா இருக்கிறீங்க. எதிர்காலத்துல நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அதோட சில சபை தீர்மானங்கள் ஆத்தாங்கரை போட்சை சம்பந்தம் தீர்மானம் எடுத்துக்கும். அது இன்னும் இதோட டெவலப் பண்றது, அதை ஒரு நாளை பாரிய வருமானத்துல மாத்துறது, ஒரு டூரிசம் காத்தாங்குடி கடற்கரைக்கு மக்கள் பொழுதுபோக்கு வரக்கூடிய மாதிரி காத்தாங்குடி ஆத்தாங்கரை இன்ஷால்ல எதிர்காலத்துல நிறைய காசு ஊக்கப்பட்டிருக்கு, நிறைய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கும். எதிர்காலத்தில் ஆத்தங்கரையும் ஒரு டூரிஸ்ட் தலமாகவும் காத்தாங்குடி மக்கள் பொழுதுபோக்கு இடமாக மாற்றக்கூடிய சகல நேரத்தில் மாற்றப்பட்டிருக்கு செய்யப்பட்டிருக்கு. அதோட இல்ல எங்கட மெம்பர் மாற ரிக்வஸ்ட் எங்கட கௌரவ உறுப்பினர் ரிஸ்வின் மெம்பர் எல்எல்பி அவர்கள் இந்த தெருவிளக்கல் சம்பந்தமா ஒரு ரிக்வஸ்ட் தந்திருந்தாங்க. அதுல அது அவசரமா தேவையை பணத்தைப்படுத்தி சொல்லி அதுக்கு தீர்மானம் எடுக்கப்பட்டு இன்னும் 2 பேரை மேலதிகமா நியமிச்சு வாகனத்தை கொடுத்து தெருவிளக்குகள் எல்லாம் அவசரமா போடுறீங்களும் ஏற்கனவே தெருவிளக்கு போடுறா சின்ன ஒரு விபத்து ஏற்பட்டு அவர் கால் டேமேஜ் ஆகிற அவருக்கு இன்னும் 2 பேருக்கு மேலதிகமா எடுக்கப்பட்டு வாகனங்களை செய்ய ஒரு அதுக்குரிய தெருவிளக்கில் போற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறேன். அதுபோல எங்களை கௌரவ உறுப்பினர் ரியாஜ் மெம்பர் ஒரு நிறைய விஷயங்கள் பேசுறது தீர்மானம் எடுத்திருந்தார். உலகத்தில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற பாரிய இன அழிப்பு, மாணவர் பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டது, முஸ்லிம்கள் மீதான தாக்குதல்கள், எண்ணெய் பிரச்சனை, டீசல் ஆயில் பிரச்சனை, இந்த விடயங்கள் சம்பந்தமாக அது சம்பந்தமாக நிறைய எங்கள் கலந்துரையாடப்பட்டு நிறைய விடயங்கள் ஆலோசிக்கப்பட்டது. எங்கள் கௌரவ உறுப்பினர் பரசாத் அவர்கள் எங்களை சில விடயங்கள் தந்தாங்க. பாடசாலை மாணவர் டியூட்டோரியல் உள்ள பிரச்சனைகள் அது சம்பந்தமா நாங்க காய்ச்சி நிறைய ஏற்கனவே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நடைமுறைப்படுத்தப்படும். அத்தோட எங்கட சில ஆபீஸ் நிர்வாகம் சம்பந்தமான நிறைய விடயங்கள் அப்துல் ஜவார் சார் அவர்கள் முன்னாள் தவிசாளர் காத்தாங்குடியில் சம்மேளனத்தில் நீண்ட கால பிரதி தலைவர் அவர்கள் ஞாபகத்தின் சம்பந்தமாக வீதிகளுக்கு பேரூட்டல் சம்பந்தமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இது போன்ற பல ஊருக்கு தேவையான முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் இப்படியான தீர்மானங்கள் இப்படியான இதுகள் அண்டைக்கு சபை முடிந்ததுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அறிவிக்கப்படும். மேலதிகமாக எழுத்து மூலம் காண்றீங்கன்னா எங்களோட ஸ்மார்ட் சிட்டி வெப்சைட்டுக்குள்ள போய் ஒபிஷியலா நீங்க சகலதும் எழுத்து மூலம் உள்ள ஆவணங்களை முதல் கூட்டத்திலிருந்து கடைசி கூட்டம் வரை உள்ள ஆவணங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதிலேயும் தீர்மானங்கள் அறிந்து கொள்ளலாம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்விடுத்தும் நன்மைதான் நம்பினார்கள்.